ஒருத்தர் கிளென்லினஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஓசிடின்னு சொல்லிடுறாங்க. நோ, இட் இஸ் நாட். ஓசிடின்னு ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அது ஒரு சிவியர் ஆங்ஸைட்டி அண்ட் இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஷுவலாலாம் அப்சர்வ் பண்ணிட முடியாது. இது ஒரு அப்சஷன், திருப்பி திருப்பி உங்களுக்கு எழக்கூடிய ஒரு அன்வான்ட் ரெப்பிட்டேட்டிவ் தாட் அண்ட் அதை வெளிப்படுத்தக்கூடிய உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கம்பல்சிவ் ஆக்ஷன் ஆர் பிஹேவியர். பெரும்பாலான கேசஸில் அந்த பிஹேவியர் பெயின்ஃபுல்லாக டிஸ்ட்ரக்டிவாக தான் அமையும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேஸ் சொல்கிறேன். வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி மழைநீர் வீழ்ச்சி பசுமை சூழ்ந்த ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பெண் அவங்களோட ஹஸ்பண்டோட ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் காரணமாக கன்னியாகுமரி சீஷோர் கிட்ட போய் செட்டில் ஆகுறாங்க. மீனே சுத்தமாக பிடிக்காதுங்கிற பட்சத்தில் பின்னாடி மீன் பிடிக்கிறாங்க, வீட்டுக்கு பின்னாடி தான் அதை வந்து உலர்த்துறாங்க, கருவாடு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த உப்பு காற்று, மீன் வாடை இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அபர்ஷனாக மாறுது. இதெல்லாம் டெய்லி பார்த்து பார்த்து அவங்களால தவிர்க்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த அபர்ஷன் அப்சஷனாக மாறுது. எப்படின்னா அந்த மீன் வாடை தான் மேலே வர்றதா அவங்க நினைக்கிறாங்க. திருப்பி திருப்பி அந்த தாட் இருக்கிறதுனால ஒரு கம்பல்சிவ் பிஹேவியராக அது வெளிப்படுது. குளியல் ஓயாமல் குளிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 15-20 தடவை குளிக்கிறாங்க. ஒரு ஃபுல் சோப்பு கரைகிற அளவுக்கு குளிக்கிறாங்க. அவங்க தோல் பாதிக்கப்படுது. ஃப்ளேக்கியாக ரத்தம் வர அளவுக்கு அவங்க தோல் மாறும்போது அவங்களுடைய கணவர் அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்களுக்கு ஓசிடின்னு டயக்னோஸ் பண்ணப்படுது. ஓசிடியினுடைய சிம்டம்ஸ் இவ்வளோ தீவிரமானதாக இருக்கிற பட்சத்தில்